കരൂർ അപകടത്തിൽപ്പെട്ടവരെ മുഖ്യമന്ത്രി സ്റ്റാലിൻ സന്ദർശിച്ചു. പുലർച്ചെ കരൂരിലെ ആശുപത്രിയിലെത്തിയ സ്റ്റാലിൻ മോർച്ചറിയിലെത്തി മരിച്ചവർക്ക് അന്തിമോപചാരവും അർപ്പിച്ചു. വിവരിക്കാനാകാത്ത ദുരന്തമാണ് നടന്നതെന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. രാഷ്ട്രീയ പാർട്ടികളുടെ യോഗത്തിൽ നടക്കാൻ പാടില്ലാത്ത സംഭവം. ജുഡീഷ്യൽ അന്വേഷണത്തിന് ഒടുവിൽ ഉചിതമായ നടപടി ഉണ്ടാകുമെന്നും അന്വേഷണത്തിൽ സത്യം വ്യക്തമാകട്ടെയെന്നും സ്റ്റാലിൻ പ്രതികരിച്ചു. கரூர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான செயலை பற்றி, விபத்தை பற்றி விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சோக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி விவரமா சொல்லக்கூடிய மனசு கூட என்னுடைய மனசுல இடம் கொடுக்கல. அந்த அளவுக்கு நானும் வேதனையில் இருக்கிறேன். இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. மேலும் 51 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதுல 26 பேர் ஆண்கள், 25 பேர் பெண்கள். இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். வருவார்கள் நிச்சயமாக நான் நம்புகிறேன். ഇറന്നു പോണ ആശുപത്രിയിൽ ചേർന്ന അവലോകന യോഗത്തിലും അദ്ദേഹം പങ്കെടുത്തു.